ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெண்டட் டைம் அலோன் வித் மீ. ஸோ இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் இருக்க போகிறதில்ல. அவர் வந்து ஆஃபீஸ் போயிட்டார். ஆக்சுவலி ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப்காக போயிருக்காரு. ஸோ இன்றைக்கி சீக்கிரம் வந்துடுவார். அதனால் இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட ஒர்க்லாம் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவும் யூஸ்வலாக ஒரு விலாக் எடுக்கிறோம்னா என்னோடய வீட்டு வேலை அதெல்லாம் காமிப்பேன். இன்றைக்கி வந்து வீட்டு வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் கவர் பண்ணாமல் என்னோடய ப்ரொஃபஷ்னல் ஒர்க் லைக் பாட்காஸ்ட் ரெக்கார்டிங், யூடியூப் வீடியோ ஷூட்டிங், எடிட்டிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் அதை தாண்டி நான் வேறு என்ன பண்ணுறேன் அப்படின்றதையும் காட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் மேஜராக ஒர்க் இருக்குது. ஒரு 3 வீடியோ ஷூட் இருக்குது. 3 வீடியோ ஷூட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 ஷார்ட்ஸ் கிட்ட ஷூட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. அண்ட் இது இல்லாமல் பாட்காஸ்ட்டு. ஸோ எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, நான் பாட்காஸ்ட் போட்டுட்ருந்தேன். ஜனவரியில் கடைசியாக போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போடவே இல்லை. ஸோ திருப்பி அகெயின் ஆக்டிவ் ஃபார்ம் பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணணும். ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் மட்டும் ஃபினிஷ் பண்ண வேண்டிய பாக்கி இருக்குது. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ இன்னைக்கு பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதுனால. ஸோ அதெல்லாம் பண்ணணும். இந்த ஒர்க்கெல்லாம் தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து நான் காட்ட போகிறேன். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சஜஷன் இருக்குது பாட்காஸ்ட்டுக்கு இல்லை வீடியோஸ்க்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதையும் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ டிலே பண்ணாமல் இன்றைக்கி என்னெல்லாம் ஒர்க் இருக்குது அப்படின்றது ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் கேர் வந்து டெய்லி வந்து நான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இன்வர்ஷன் மெத்தடில் வந்து ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணுவேன். நீங்கள் வந்து விரலையும் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த மசாஜர் இருக்குது. ஸோ அந்த மசாஜர் யூஸ் பண்ணி நான் ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணி அண்ட் நல்லா கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலையை வாரிடுவேன். அண்ட் சீரம் லைட்டாக அப்ளை பண்ணுவேன் ஹேரோட லென்த்தில். ஸோ இது வந்து நான் டெய்லி பண்ணுவேன். டெய்லி பண்ணுற ஒரு ரிச்சுவல். ஸோ தட் உங்களுக்கு ஹேர் ஃபால்லாம் இருக்குன்னா கம்மியாகும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு என்னோடய ஸ்கின் கேர் பண்ணேன். ஸ்கின்னில் வந்து ரீசெண்டாக நிறைய பிரேக் அவுட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எர்த் ரிதம் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு க்ரீன் டீ மாஸ்க் எடுத்திருந்தேன், க்ளே மாஸ்க்கு. ஸோ அது வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பேசிக்காக ஸ்கின் கேர் தான் பண்ணுவேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஸ்கின் கேர்லாம் பண்ணுறதே கிடையாது இப்போது. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கணும். கொஞ்சம் வாயை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷன் லைட்டாக திருப்பி வந்திருக்கு. அண்ட் கொஞ்சம் பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு. இதெல்லாம் வந்து எதனால் அப்படின்னா வந்து இந்த பீரியட் சைக்கிள் வரப்போ ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால அது கொஞ்ச நாளில் போயிடும். அதனால தான் நான் பெருசாக எதுவும் கேர் பண்ணிக்கல. ஸோ இதுதான் வந்து நான் அதுக்கப்புறம் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதையும் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன். பட் அதுக்குள்ளே வந்து ஸ்வீட்ஸ் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு வீட்டில் வந்து இந்த மில்க் பேடாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய ஸ்கின் கேருக்கு வந்து மறுபடியும் வந்துட்டேன். மாஸ்க் போட்டிருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், இந்த பேசிக் சிடிஎம் ரொட்டீன் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். ஸோ டெடிக்கேட்டடாக ஸ்கின் கேருக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா சொல்லுங்கள். நானும் அதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போட்டுடலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் கேர் அது சும்மா கொண்டை போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து பின்னல் மாதிரி போட்டாச்சு. ஸோ பின்னல் போட்டுட்டேன் அப்படின்னா அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹோல் டே. அதனால் அப்படி போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக் டு ஒர்க் தான். இதுக்கப்புறம் வந்து குக்கிங் ஒர்க் இருக்குது அண்டு கொஞ்சம் பாட்காஸ்ட் ஒர்க் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் பார்ப்போம். குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்தது. ஸோ எடிட்டிங் ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டேன். கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணுற, அதாவது ஃபோனில் வந்து நிறைய ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து எரேஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் அண்ட் அப்படியே கொஞ்சம் எடிட்டிங்கும் பண்ணிவிட்டு அப்படியே டிவியும் சைடில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எடிட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து காண்டாக இருக்கும். அப்போ வந்து ஏதாச்சும் டிவியில் போட்டு பார்க்குறது வந்து வழக்கம். ஸோ அது பாட்டு டிவி ஓடிட்டுருக்கோம், நம்ம பார்க்க மாட்டோம். பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு, இந்த காண்டாக இருக்குது அப்படின்றதுலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக டிவியை மட்டும் போட்டுக்குவேன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங். லஞ்சுக்கு எனக்கு மட்டும்தான் சமைக்கணும். ஸோ என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. வீட்டில் வந்து தேங்காய் எப்போவுமே இருக்கும். ஏன்னா தேங்காய் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். தேங்காய் சட்னி அதெல்லாம் அரைச்சா வந்து தேங்காய் ஈஸியாக காலியாகிடும். பட் அவர் வந்து தேங்காய் சாப்பிட மாட்டாருங்கிறதுனால அப்படி இருக்கும். ஸோ அவர் இல்லாத டைமில் வந்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பாடு பண்ணி சாப்பிட்ருவேன் நான். ஸோ தேங்காய் பால் சாதம், அதில் கொஞ்சம் பட்டாணி எல்லாம் போட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஏன் இந்த மனுஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. ஸோ அதுதான் வந்து நான் அன்றைக்கி சமைச்சு சாப்பிட்டேன். எனக்கு வந்து குக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு மீ டைம் மாதிரி. எனக்கு குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்றதுனால எங்கள் 2 பேருக்கும் ஏற்ற மாதிரி சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடுச்சு எனக்கு. குக் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதத்தோட அவுட்புட். ரொம்ப ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் அன்றைக்கி. ஹே காய்ஸ். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். நடுவில் செம்ம தூக்கம், கொஞ்சம் சமைச்சேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து மணி 3 ஆக போகுது. இப்போ நான் வந்து பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு செட் ஆகிருக்கேன். நான் உங்களுக்கு செட்டப் காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது செட்டப். சும்மா டேபிளில் என்னோடய பாட்காஸ்ட் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மினி ட்ரைபாட் வச்சுருக்கேன். இதில் தான் வந்து ஃபோனை ஃபிட் பண்ணிவிட்டு பேசுவேன் நார்மலாக வச்சுட்டு. ஏன் அப்படின்னா கொஞ்சம் வந்து எனக்கு வாட்டமாக இருக்கும். இல்லைனா ஃபோனை வந்து இப்படி கையில் இப்படியே பிடிச்சிக்கிட்டு பேசணும். இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் பாட்டுக்கு பேசுவேன். ஸோ எப்படின்னா ஸோ இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் பாட்டுக்கு இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே வச்சு பேசிடுவேன். ஸோ அது கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். இல்லைனா கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன். இதை வந்து என்னால் ஷூட் பண்ண முடியுமா தெரியல. ஏன்னா என் ஃபோனில் தான் நான் வந்து வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் என் ஃபோனில் தான் நான் ரெக்கார்டும் பண்ணுவேன் பாட்காஸ்ட்லாம். ஸோ அதனால் இதை வந்து எடுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வாட்டி வந்து படிச்சுக்கணும். ஸோ படித்து பார்த்துட்டு கொஞ்சம் திக்கல் திணறெல்லாம் இல்லாமல் வந்து பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக அது ரொம்ப கஷ்டமான ஜாப் எனக்கு. ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரும், அப்படி இல்லைனா வந்துட்டு நான் எங்கேயாவது சம்டைம்ஸ் திக்கிடுவேன். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால் வந்து ஒரு வாட்டி 2-3 வாட்டி படிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 2 3 4 5 பேஜுக்கு எழுதியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எழுதவே இல்லை ஆக்சுவலி. அது நான் வந்து ஃப்ளோவில் பேசிக்கலாம் அப்படின்னு தான் விட்டுருக்கேன். ஸோ பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. பாட்காஸ்ட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த வ்ளாக் வந்து நான் வந்து செப்டம்பர் 28 தேர்ஸ்டே வந்து எடுத்தேன். ஃப்ரைடே வந்து இது ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நேற்று ரெக்கார்ட் பண்ண வேண்டியது. எனக்கு கொஞ்சம் வந்து மூடு சரியில்லை. அந்த மூடு சரியில்லைனாலே நான் பெருசாக வேலை செய்ய மாட்டேங்கிறேன். அந்த வேலை ஒழுங்காக வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தான் இதை ரெக்கார்ட் பண்ண போகிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இனிமேல் வாரம் வந்து ஃப்ரைடே வந்து பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து ஃப்ரைடே தான் வரும். ஸோ ஃப்ரைடே வந்து நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பாட்காஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பாட்காஸ்ட்லேயே கமெண்ட் பண்ணலாம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை இருந்துச்சு. பேக் பண்ணுற வேலையெல்லாம் நான் வந்து சென்னை போகிறேன், கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலையாக. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பெருசாக எதுவும் சாப்பிடல, வேலை இருந்ததுனால. இந்த கேழ்வரகு கஞ்சின்னு ஒன்று இருக்கும், வீட்லேயே அம்மா செஞ்சு கொடுத்த பவுடர் இது. ஸோ அதுதான் வந்து காய்ச்சி சாப்பிட்டேன். நீங்கள் வெயிட் கெயின் வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு வெயிட் கெயின் வந்து பண்ண வேண்டாம், அதனால் கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போட மாட்டேன். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து வெயிட் கெயினுக்கு ரெசிபிலாம் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த கேழ்வரகு
கஞ்சியை வந்து குடிச்சு பாருங்கள். கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகும் அண்ட் உங்களோட பசியை கூட இது வந்து தூண்டும். சம்டைம்ஸ் வந்து இது காலையில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் மறுபடியும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பசிக்கும். சம்டைம்ஸ் நான் அப்படியே விட்டுருவேன், ஏன்னா ஆல்ரெடி சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுனால. இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு, கம்பு, திணை, அப்புறம் வந்து சோளம் இதெல்லாம் போட்டு அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. பாதாம், முந்திரிலாம் கூட போட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பிடிக்கும் அண்ட் வெயிட் கெயினும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கஞ்சி குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். அண்ட் என்கிட்ட வெயிட் கெயின் பற்றி கேட்காதீங்க, ஏன்னா நான் வெயிட் கெயின் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன் என்கிட்ட வந்து அதை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், நிறைய பேர் கேட்குறதுனால, அதனால தான் இது சொன்னேன். அண்ட் இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப வெயிட் போடுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஓரளவுக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது வெயிட் போட்டுச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா இதை சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னாலே வெயிட் வந்து மெயின்டைன் ஆகும். இதுதான் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கஞ்சி குடிச்சிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா டிவி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இப்போலாம் வந்து கொஞ்சம் டிவி பார்க்குறது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்குது. இன்னமும் இந்த காலேஜ் டைம்லலாம் நான் டிவி பார்க்குறதே விட்டுட்டேன். இப்போ அகெயின் பேக் டு ஃபார்ம் மாதிரி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் டிவி பார்த்த மாதிரி இப்போவும் நிறைய டிவி பார்த்துட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா பேக்கிங் வேலை இருந்தது சொன்னேன் இல்லையா, நான் சென்னை போகிறேன், கோயிலுக்கு போகிறதுக்காக சென்னை போயிருந்தேன். ஸோ அதுக்காக வந்து பேக்கிங் வேலையெல்லாம் ஒரு 4 days தான். அதுக்காக என்னென்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன், என்னோடய ஹேண்ட்பேக் எல்லாத்துலேயும். ஸோ இதுதான் வந்து அந்த 2 days நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.